சரி பிரமா இப்போ பழையபடி நாய்க்கு உள்ள பவரை இப்போ இன்னும் பவரை விட்டுக்கிட்டே இருக்கார். நாய்க்குள்ள பவரை வெளியே எடுத்து விட்டோன்னே மானிட பிறகு ஏற்கனவே நாய் மாதிரி மூஞ்சி மோர ஆணுக்கு பெண்ணுக்கும் சேப்பு அடிஞ்சிருச்சு. அப்போ இந்த பவர்னு கூட கொஞ்சம் ஏற்றணும். என்ன காரணம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றுக்கு அடிக்கணும், ஒன்றுக்கு ஒன்றுக்கு கடிக்கணும், ஒன்றுக்கு ஒன்றுக்கு குடலை பிச்சு வெளியே எடுக்கணும். இப்போ இந்த குடல் பிச்சு வெளியே எடுக்கிற கணக்கு இப்போ போடுதார். இப்போ அதுக்கு தான் காவல்துறையை எரிதார். காவல்துறை எரிஞ்சாச்சுன்னா சப்புன்னு அந்த பவரை அமைக்கிடுவார். அவனுக்கு ஒன்றும் ஓடாது, சும்மா வண்டியை தூக்கிட்டு போக வேண்டியதான். 4 வீலர் 2 வீலர் தூக்கிட்டு போய் அங்கங்கே உட்காரத்தான் விடுவார். உட்கார்றா நீ உட்கார்றா, காவல்துறை அமைதியாக உட்கார்றா. அதுக்கு தான் அந்த எலுமிச்சம்பழம் கனியை எரிதார், பவரை விட்டு எரிதார். எரிஞ்சிட்டாரு. அடுத்த ஆட்டோ முடிக்க இவனுக்கு அடி வாங்குவான் அரசியல்வாதி. இது ஒரு ஆட்டத்தை வச்சு தான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி ஆடுதான். என்ன காரணம்? காவல்துறை இருக்குது, போடுறா, ஷூட்டிங் பண்ணுறா, கூட்டமாக இருந்தால் இதே ஜோலியாக இந்த பேர் இருக்கானா. அப்போ இவனை பவரை முடிக்கணும். இந்த பவரை எரிதார். நாய்க்குள்ள பவரை காவல்துறைக்கு எரிதார். அப்போ நாய்க்குள்ள பவர் எலுமிச்சம்பழம் கனி பவர் எரிஞ்சாச்சுன்னா அப்போ காவல்துறையும் அவனும் பார்ப்பான். அரசியல்வாதிக்கு மண்டையில் ஏற்றிடுவார். இவன் தாண்டா எம்எல்ஏ எவ்வளோ சேட்டை பண்ணான், இவனுக்கு பின்னாடி நம்ம கையை கட்டி நிற்கணுமா. அப்போ எம்பி இவனுக்கு பின்னாடி நம்ம கையை கட்டி நிற்கணுமா, மந்திரிக்கு இவனுக்கு பின்னாடி நம்ம கையை கட்டி நிற்கணுமா, முதலமைச்சருக்கு இவனுக்கு பின்னாடி நம்ம கையை கட்டி நிற்கணுமா, வார்டில் இருக்கிற முட்டா பேருக்கு நம்ம கையை கட்டி நிற்கணுமான்னு அப்போ இவனை அடிக்க விடுவார். யாரை? காவல்துறை அடிக்க விடுவார். யாரை? அரசியல்வாதியை ஊடால பின்னி விட்டு அடிப்பான். அதுதான்டா கணக்கு. அடிக்க விடுறது கடவுள் தான்டா. கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. இப்போ பாரு, கூடிய சீக்கிரம் எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இப்போ காவல்துறை எரியுதார். காலையிலேருந்து அந்த மண்ணை பிடிச்சிட்டார்ல, மண்ணை அள்ளிட்டு போகிறான்ல, ஒவ்வொரு லாரியிலையும் ஒவ்வொரு பவரை எரியுதார். சக் சக். அப்போ ராஜபாளையம் தெற்கு பாளையத்துலேருந்து இந்த மண்ணிலேருந்து பிடிக்கும், டெல்லி வரைக்கும் பிடிச்சி அடிக்கல அடியை ஒவ்வொரு மாநிலமாக சுக்கா நொறுக்கி விட்ருவார். ஒவ்வொருத்தனையும் குடலை பீப்பான். இப்போ குடலை அக்குற வரணும்ல, அது கூடிய சீக்கிரம் வந்துடும். நேபாளத்தில் வந்துருச்சு, நேபாளத்தில் அடித்து எரிக்கமாக வந்துருச்சு. அடுத்து இப்போ டெல்லியில் வரும், டெல்லி வரும் தமிழ்நாடு வரும், டெல்லி வரும் தமிழ்நாடு வரும். இந்த 2 கணக்கில் அடிப்பார். இப்போ இந்த 2 கணக்கில் அடிக்கல, நொறுக்கி விட்டு கந்தல் கோலமாக்கிடு. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு கணக்கு கேட்காமனும் நீ மானிட போய் ஓட்டிட்டாடா இருக்கணும் அப்படின்ட்டார். புரியுதா? அவருக்கு கோவம் வந்தா ஒன்றுக்கு கடிக்க விடுவார். அதுதான் கோவம் வந்துருச்சே, கோவத்தை ஏற்றிட்டான்ல. மண் அள்ளிட்டா போகிறடா குளத்தில் அப்படின்ட்டார். குளத்துலேருந்து மண் அள்ளிட்டு போகிற அரசியல்வாதி இதில் எத்தனை பேர் பங்கு? மண் அள்ளிட்டு போகிறவன் ஏஜென்ட் திம்பா ஒன்று. அடுத்தாப்புல டிஓ தாசில்தார் கிராமாதிகாரி அவன் 2 திங்காங்களா, இந்த பேப்பர் வச்சு திங்கான் ஒரு குளத்தை அழிக்கிறதுக்கு. அடுத்தாப்புல எம்எல்ஏ முழுக்க அடிச்சுட்டு சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் எங்கன ரோடு அமுக்கணும், எங்கன குளத்தை அமுக்கணும், எங்கே எத்தனாயிரம் ஏக்கரை வாங்கணும், 2 கால். இவனை மாதிரியே தான் எம்எல்ஏ தமிழ்நாடு முழுவதும் வாங்கி போட்டு அலையணும் வெறியில் இருக்கான். அப்போ என்ன செய்தார்? குடி போதையில் கல்லை இப்போ எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். குடி போதை. அப்போ போவான்ல, சங்குன்னு போவான் எம்எல்ஏ. அப்போ 10 பேர் ஏழை எளிய மக்கள் குடிச்சு போதையில் இவன் ஒரே கிறுக்கில் விடுவார். அடிக்கான் எம்எல்ஏ, அடிக்கணும்டா எம்எல்ஏ அடிக்கணும். இப்போ ராஜபாளையத்தில் அவனுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்தில் வழக்கு ஏறும். கவர்மெண்ட் லாயர் ஓடியாருவான், கூட்டுன்னு. எங்கே? சிலுவத்தூர்லேருந்து ஓடியாருவான். ஏய் எம்எல்ஏ அடிக்காண்டா, எம்எல்ஏ கடிக்காண்டா அப்படின்னு. இப்போ இந்த ஒன்று தொட்டு போட்டாச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏவுக்கு இதுதான் கதை. புரியுதா? ஒருத்தனுக்கு போட அந்த கதை டெல்லி வரைக்கும் ஆடும். டெல்லி வரைக்கும் எம்எல்ஏவுக்கு ஃபுல்லாக ஆடும். டெல்லி டு தமிழ்நாடு. அதுக்கு தான் ஒத்த எம்எல்ஏவுக்கு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு கொண்டார ஓலியமாக போகிறா. நம்ம அழிக்கிறோம், நம்ம அழித்து பேப்பர்லாம் வீட்டில் சேர்த்து நிறையா வச்சுருக்கோம். இடம் வாங்குதோம், புளுத்தி இடம் வாங்குதோம். இப்போ பாடுறா, அடிக்க விடுவாரா பாடுறா, இப்போ பாடுறா, அதுக்கு தாண்டா கை வைப்பான் இவன் அப்படின்னாரு. அதுவும் சொல்லுறாருல, தெற்கு பாளையம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எனக்கு பின்னாடி மண் கை வைப்பான், அதில் தாண்டா நான் பிடிப்போம்னாரு. இப்போ பிடிச்சிட்டாரு. ஒவ்வொரு லோடுலேயும் போகுது, உலக நாடே போகுது, தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. எல்லா அரசியல்வாதியும் இந்த மண் லோடுலேயே பிடி விட்டான். இப்போ எல்லா அரசியல்வாதியும் செத்தான் தொலைஞ்சோம். அப்படியே முதலமைச்சர்லாம் கிழிச்சி எறிய விடுவார் தமிழ்நாடுலாம். அது கூடிய சீக்கிரம் வரும். இப்போ வெறியாட்டத்தில் நிற்கி சென்னை மெட்ராஸில் கன்னியாகுமரி வரைக்கும் வெறியாட்டத்தில் இருக்குது. புரியுதா? அப்போ சென்னை மெட்ராஸுக்குள்ளே இப்போ இந்த குடி போதையில் வெறியை விடுவார். வெறியை விடுதார். இப்போ குடிச்சு போதையில் வெறி ஆவான். யாராவா? இந்த ஏழை எளிய மக்கள் குடிச்சு போதையில் அந்த கிறுக்கு ஏற்றுவார். கிறுக்கு ஏற்றுனோன்னே அதான் காவல்துறை நுப்பாட்டினா தானே இவனை அடிக்க முடியும். ஏண்டா உனக்கு இவ்வளோ கணக்கு உனக்கு போட்டு கணக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கா, இடங்கன்னு பிச்சையாக கடைஞ்சி ஏண்டா மானிட போயில விவசாயம் பண்ணி தின்னுட்டு போங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு. விற்று கூறு அடிக்கிறதுக்கு பேப்பருக்கு நான் கொடுத்துருக்கேன். சேத்தூர் பத்திரப்பதிவு டெய்லி பார்க்காரு. டெய்லி பார்த்தாலும் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிக்கிட்டே இருக்கார். அவன் பொண்டாட்டி பிள்ளை நிறையா சொத்து எழுதி வாங்கி வரும்போது அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம் பேத்திய வரைக்கும் முண்டத்தோடு தான் இருக்கும். அந்த முண்டம்னா என்ன தெரியுமா?
தாலி அறுத்து முண்டத்தோட வெள்ளைச்சேலை கட்டி உட்காந்துருப்பா பெண்ணு. வெள்ளைச்சேலை அந்த காலத்தில் போட்டான். இனிமேல் இப்போல்லாம் எவா செத்தா கலர் சேலை கட்டிட்டு அப்படியே ஜங்கின்னு போய் அங்கே எங்கெங்கே உலாவணுமோ போகுது. இப்போ உள்ள பொம்பளைய பெண்கள் இப்போ என்ன புருஷன் செத்துட்டானா அதை கிடக்கு தூக்கி போடு அதை வாய் நம்ம ஆசையோடு அங்கிட்டு அனுபவம் போகுது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் புரியுதா? மானிட பேலை தப்பு செய்கிற கடா பூமியில் கொடுத்துருக்காரு. முட்டா பேகலை முக்கால்